ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிட்ஸ் பெட்ரூம் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ கிட்ஸ் பெட்ரூமை மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஹோம் டூரில் உங்ககிட்ட இந்த பெட்ரூமை காமிச்சிருப்பேன். நாங்கள் எப்படி மேக் ஓவர் பண்ணுறோன்னு இப்போ ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெயிண்டர்ஸ் டேப் இருக்குல்ல, அந்த பெயிண்டர்ஸ் டேப் எடுத்து அந்த வால் ஃபுல்லாக நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கெஸ்ஸிங் படி அந்த வால் ஃபுல்லாக ஒட்டிடணும். கிட்ஸ் பெட்ரூமோட வாலை வந்துட்டு நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும்னா கண்டிப்பாக நான் இந்த டிசைன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப ட்ரிக்கியான கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. பட் இது பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். ஸோ வாலை வந்துட்டு இந்த செலோட்டை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக எங்கேயாவது ஹோல்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணி ஃபில் பண்ணி வாலை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக பெயிண்டர்ஸ் டைப்பை வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு அடுத்து பாபா கோல்டு கலர் அண்ட் ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த 2 கலர் தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு 2 கலர் தான் வந்துட்டு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் கூட சொன்னேன் மல்டி கலர் யூஸ் பண்ணுவோன்னு, பட் மல்டி கலர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம எங்கெல்லாம் பெயிண்டர்ஸ் டேப் ஒட்டி முடிச்சிருக்கோமோ அந்த பெயிண்டர்ஸ் டேப் மேலேயே வந்துட்டு கோல்டு கலர் பெயிண்ட் தான் அடிச்சிட்டு இருக்கோம். கோல்டு கலர் எதுக்குன்னா வந்துட்டு ராயல் ப்ளூவும் கோல்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ கோல்டு பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் நைட் ஒரு ஃபுல் நைட் ஃபுல்லாக அது ட்ரை ஆகணும் வாலு. இப்போ பாருங்க, ஓவர் நைட்டுக்கு அப்புறம் இப்போ ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எங்கெல்லாம் கோல்டு பெயிண்ட் அடித்தோமோ இப்போ பீல் பண்ணதுக்கு அப்புறம் அழகாக அந்த கோல்டு கலர் லைன் தெரியுதுல்ல, இப்போ அந்த லைனில் திருப்பி செகண்ட் கோட்டிங் கோல்டு பெயிண்ட் அடிக்கணும். சின்ன ரோலர் ப்ரஷ் எடுத்துட்டு அந்த 2 கோல்டு கலர் லைனுக்குள்ள எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த லைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 2 to 3 hours ஆச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா அந்த ஓவர் நைட் ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். கிட்ஸ் அவங்களோட பெட்ரூமை ரெடி பண்ணுறதுக்கே அவங்க செம்மையாக எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அன்வித்தும் ஃபுல்லாக வாலை ரெடி பண்ணுறத ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களும் சூப்பராக ஹெல்ப்பும் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த பெயிண்ட் எங்கெல்லாம் அடித்தோமோ அதே கோல்டு பெயிண்ட்டுக்கு மேலே திருப்பி பெயிண்டர்ஸ் டேப்பை தான் ஒட்டிகிட்டு இருக்கோம். இந்த வால் டிசைன் நீங்களும் பண்ணணும்னா பெரிய திங்ஸ் எல்லாம் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு தேவையான பெயிண்ட் ஒரு 2 கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டுக்கணும். ஸோ சைடு வால்ஸில் ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த வால் பேப்பரை பாவா போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி ப்ரௌன் கலரில் ரோஸில் விற்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு சின்ன ரோலர் ப்ரஷ்ஷு, பெரிய ரோலர் ப்ரஷ்ஷு இது இருந்தாலே போதும். பெயிண்டர்ஸ் டேப்பு உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும். எங்கெல்லாம் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோமோ அந்த பெயிண்ட் மேலேயே ஃபுல்லாக திருப்பி பெயிண்டர்ஸ் டேப்பை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வாலோட 4 பக்கமும் சைட்ஸு அப்பு கீழே வாலோட கார்னர்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட்டை வச்சுட்டு கரெக்டாக ஸ்லோவாக பார்த்து அடிக்கணும். ஸோ ஒன்ஸ் கார்னரெல்லாம் பெயிண்ட் ஃபில் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஃபுல்லாக வாலை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஒரு வால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 gallon பெயிண்ட் இருந்தால் போதும். நாங்கள் ஒரு 1/2 gallon ப்ளூ கலர் பெயிண்ட் வாங்கியிருந்தோம். ஒரு சின்ன குட்டி டப்பா கோல்டு கலர் பெயிண்ட் வாங்கியிருந்தோம். ப்ளூ கலர் பெயிண்ட் ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. ஒரு 5 to 6 hours அந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒட்டியிருந்த அந்த பெயிண்டர்ஸ் டேப்பை பொறுமையாக நிதானமாக பீல் பண்ணி எடுக்கணும். ஸோ நாங்கள் ஸ்பீட் பண்ணதுனால உங்களுக்கு அது அப்படியே ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஸோ இதை பீல் பண்ணுறப்போ எங்களுக்கு செம்மையாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பி.
இந்த வாலோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கு? உங்களுக்கு இந்த வால் ஃபுல்லா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரூம்ஸ் டு கோலேருந்து ஆர்டர் பண்ண கிட்ஸோட பங்க் பெட் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பங்க் பெட் செட் பண்ணுறப்போ எப்பா போதும்னு ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வாட்டி வரப்போ ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப ஹெவியான பங்க் பெட்டா. ஸோ அதை எடுத்து மேலே செட் பண்ணுறதுக்கே பயங்கரமான வேலை தான். ஸோ இந்த வீட்லேயே வாங்கின இந்த ஒரு ஃபர்னிச்சர் மட்டும்தான் நிறைய பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே நிறைய இந்த பெட்டில் வந்துட்டு டேமேஜ் இருந்துச்சு. திருப்பி வந்துட்டு ஒரு 4-5 வாட்டி வந்து ரீஃபிக்ஸ் பண்ணி டோட்டலாக வந்துட்டு பெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ரூம்ஸ் டு கோ பங்க் பெட் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஐக்கியாவில் செக் பண்ணோம், அமேசான், வால்மார்ட் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி எங்களுக்கு எங்கேயுமே செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த பங்க் பெட் பர்டிகுலராக எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரேட்டிங்கை பொறுத்து தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கம்பெனிலேருந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்ஸ் வந்துட்டு மேலேயும் கீழேயும் படுக்கிறதுனால மேலே உள்ள படுக்கிற கிட்ஸுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த ஃபேனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெயின்லலாம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் வந்துட்டு குட்டி ஃபேன் உள்ளே இருக்கும், அதை சுற்றி வெளியே லைட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேனை தான் இங்கேயும் வந்துட்டு கிட்ஸ் சேஃப்டிக்காக போட்டுட்ருக்கோம். இந்த ஃபேன் வந்துட்டு விஸ்டோ ஆக்ஷனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். யூஎஸில் உள்ளவங்களுக்கு விஸ்டோ ஆக்ஷன் பற்றி தெரியலன்னா சொல்கிறேன். அந்த ஆக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் மூலயமா நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்து நியூ ப்ராடக்டாகவும் வாங்கலாம், இல்லை யூஸ்டு ஓல்டு ப்ராடக்டாகவும் வாங்கலாம். இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற ஃபேன் வந்துட்டு விஸ்டோ ஆக்ஷனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபேனோட காஸ்ட் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸு $70, எங்களுக்கு $35 கிடச்சிருச்சு. மேலே வந்து ட்வின் சைஸ் ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கிற ட்வின் சைஸ் பெட்டே போட்டாச்சு. பெட்டு இப்போ ஒரு பெட்டு தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே அங்கிட்டும் அன்வித்தும் நான் தான் மேலே படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போட்டுட்டு இருக்கிறது கீழே ஃபுல் சைஸ் பெட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணி வந்துருச்சுல்ல, டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக விரிச்சு விட்டோன்னா ஒரு ஃபுல் நைட் வந்துட்டு இந்த பெட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டே டைமுங்கிறதுனால அது உங்களுக்கு வாலில் இருக்கிறது தெரியல. இப்போ பாருங்கள், லைட் ஆனதுக்கப்புறம் இந்த ரூமே எவ்வளோ அழகாக தெரியுது. ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பாருங்கள், மேலே அன்வித் குட்டி போயிட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் டே பெட்டெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த நைட்டு வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்களோட கிட்ஸ் பெட்ரூமை ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல் இல்லை ஒரு சின்ன ஐடியாவாவது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அன்வித்து குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மேலே போய் படுத்துட்டு நான் இங்கே தூங்க போகிறேன்னு போய் படுத்துட்டான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீயாடா இங்கே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டேன். அடுத்து 2 நிமிஷம் தான் அப்படியே நைஸாக கீழே இறங்கி வந்துட்டு கீழ் பெட்டில் படுத்துக்கிட்டான். யூடியூபுக்குன்னு ஒரு 2 எலிஜிபிலிட்டி இருக்குது. அதில் ஒரு எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன். 2வது எலிஜிபிலிட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஆல்ரெடி இப்போது லாஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye.